ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 2 NBFCக்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க ஆர்பிஐ. இது எதற்காண்டின்னு சொல்லி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். பேங்கு இல்லை NBFC இந்த மாதிரி நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா எந்த மாதிரி செயல்படுதுன்னு சொல்லி அதனோட பொறுப்பு பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கிக்கு வந்து இருக்க தான் செய்யுது. இந்த மாதிரி நிறுவனங்களில் ஏதேனும் வந்து குழப்படி வந்து ஏற்பட்டால் அதை உடனடியாக வந்து ஆர்பிஐ வந்து அதை நடவடிக்கை எடுக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இப்போ தமிழ்நாட்டை சேர்ந்த 2 நிதி நிறுவனங்களை வந்து இது நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இது எதற்காண்டின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் NBFC பேங்கு இந்த மாதிரி அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து தொடர்ந்து ஆர்பிஐ வந்து கண்காணிச்சுட்டு வருது. தமிழகம் மட்டுமின்றி அதே மாதிரி சத்தீஸ்கர், உத்தரப்பிரதேசத்தில் 2 NBFCக்களோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இதையுமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த PVP கேபிட்டல் லிமிடெடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின்போ ஃபைனான்ஸ் இந்தியா லிமிடெட், இந்த 2 நிறுவனத்தோட NBFCயோட உரிமத்தை ரத்து பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. அதே மாதிரி சத்தீஸ்கரில் மார்வா ஃபைனான்ஸ் ப்ரைவேட் லிமிடெடு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் ராமலாய் காஸ்டிங்ஸ் ப்ரைவேட் லிமிடெடு, இந்த மாதிரி மொத்தம் 4 நிறுவனங்களோட NBFCயோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. தமிழ்நாட்டை சேர்ந்த PVP கேபிட்டல் லிமிடெடும் ரெயின்போ ஃபைனான்ஸ் இந்தியா இந்த 2 நிறுவனமும் பார்த்திங்கன்னா நவம்பர் மாதத்தில் 21 டேட்ஸில் வந்து, அதாவது நவம்பர் மாதம் 21 அன்னைக்கு வந்து அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. PVP கேபிட்டல் இந்த கம்பெனி வந்து 2002 ஆண்டு மே 23 வந்து அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி ரெயின்போ ஃபைனான்ஸ் இந்தியா இவங்க வந்து 1998 மார்ச் 11 வந்து அன்று பார்த்திங்கன்னா ரெஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்காங்க. 2017 ஆண்டு அக்டோபர் 31 சத்தீஸ்கரை சத்தீஸ்கரில் வந்து மார்வா ஃபைனான்ஸ் லிமிடெடு இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நவம்பர் 2024 நவம்பர் 11 இந்த 2 லைசன்ஸோட 2 கம்பெனியோட லைசன்ஸை வந்து ரத்து பண்ணிட்டாங்க ஆர்பிஐ. ஸோ இது எதற்காண்டின்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து அனௌன்ஸ் பண்ணலை. பொதுவாக ஆர்பிஐ பார்த்திங்கன்னா அது சில விதிமீறலும் இருந்துச்சுன்னா அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுவாங்க. மேலும் பார்த்திங்கன்னா விதிகளை வந்து மீறி வந்து சேவை எது வழங்கினாங்களாம், வாடிக்கையாளரோட பணத்தை வந்து தவறாக யூஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி இந்த 2 விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அவங்களுடைய லைசன்ஸை வந்து ரத்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த 4 நிறுவனங்களோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணதில் எந்த ஒரு டீட்டெயிலுமே வந்து இன்னும் சொல்லவே இல்லை. இனி வர நாட்களில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்களான்ட்டு பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி NBFCக்களோட லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ ஆல்ரெடி இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு 8 நிறுவனத்தோட லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்க. அதுலேயுமே 4 நிறுவனம் தானாக முன் வந்து அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோவே வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி NBFCக்கள் வந்து தொடர்ந்து அவங்களுடைய லைசன்ஸை வந்து கேன்சல் சரண்டர் பண்ணுறாங்கன்னா அவங்களால அந்த கம்பெனி வந்து நடத்த முடியாமல் போகலாம், ஃபண்டு வந்து இல்லாமல் போகலாம், லெண்டர்ஸ் வந்து இல்லாமல் போகலாம். ஸோ இப்படி பலதரப்பட்ட வந்து காரணங்கள் இருக்குது. ஆர்பிஐயை வந்து கேன்சல் பண்ணுறாங்கன்னா ஸோ அதுக்கும் பார்த்திங்கன்னா விதிமீறல்கள் இருக்கும். பணத்தை வந்து தவறாக யூஸ் பண்ணுற மாதிரி மக்களோட பணத்தை, ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தி, அவங்க சொன்ன இன்ட்ரெஸ்ட் வந்து போட மாட்டாங்க, இந்த மாதிரி ஹிட் அண்ட் சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய பல விஷயங்கள் இருக்குது தான் செய்யுது. லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கான காரணங்கள் இதுவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஃபைனான்ஸில் வந்து லோன் எடுத்திங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. ஸோ இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரிவிங்க. நன்றி.